கைஸ் அந்த மிக்சர்லாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அந்த கேக்கு இருக்கு இல்லையா, அது எல்லாமே 19 கிட்ஸ் மோஸ்ட்லி பிடிக்கும் எல்லாத்துக்குமே. அந்த ரெசிபி வந்து இன்றைக்கி பார்க்கலாம். நான் ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்த்தேன். ஓகே, இது செஞ்சு பார்க்கலாமே ட்ரை பண்ணேன். இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு 1/2 கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப்பு தண்ணி, 1/2 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 கப்பு வந்துட்டு ஆயில் அல்லது வந்து கீ எடுத்துக்கலாம். நான் வந்து பாதி ஆயிலும் பாதி கீயும் வந்து எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே இது மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக தண்ணி 1/4 கப் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு இந்த 1/2 கப் சுகரை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த 1/4 கப்பு அந்த ஆயில் அல்லது கீ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுகர் கரைஞ்சதும் 2 கப் எந்த ஃப்ளார் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் ஒரு கப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த விஸ்க் வச்சு அந்தளவுக்கு பண்ண முடியல. ஓகே, நம்ம கையில் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் எல்லா பக்கமுமே அந்த சுகர் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நம்ம எப்படி சொல்கிறது, சப்பாத்தி போடுவோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இது. அந்த மாவை விட இது கொஞ்சம் வந்து கட்டியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நல்லா வந்து ஒரு மூடி போட்டு அந்த பாக்ஸில் வந்து வச்சு மூடி வச்சுருங்க. அப்படியே ஒரு 1 ஹவர் வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். இது வந்து நான் முன்னாடி பிணைஞ்சு வச்சுட்ருக்கேன். நான் 1 ஹவருக்கு அப்படி எப்படி இருந்துச்சுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் இதுதான் வந்துட்டு 1 ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம கட் பண்ணி நான் பிஸ்கெட் வீடியோவில் போட்டிருப்பேன். அதுக்குமே இப்படி தான் நான் செய்வேன் வீட்டில். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு நமக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அதை மாதிரி பொறிச்சு நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். சரியா, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் பாருங்கள் இந்த மாதிரி சேஃப் எடுத்துக்கிட்டேன். வீட்டை வந்து குக்கி கட்டர் கூட இருந்தது. நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சதுரம் வட்டம் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன் கஸ்டமருக்கு. இன்னும் இப்போ போன வாரம் தான் வந்துட்டு குக்கி கட்டர் வாங்கினேன். அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால இந்த கேக்குக்கு வந்து செய்ய முடியாது இல்லையா, அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி சதுரமாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து அந்த மில்கி பார் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா டக்குன்னு உடச்சி கடலம் டைம் மாதிரி உடச்சி வச்சு இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. குக்கீஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் மாவு கொஞ்சம் எப்படி சொல்கிறது லேஸாக இருக்கும், பிஞ்சுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்குமா. ஆனால் இது வந்துட்டு நல்லா கட்டியாக இருக்கிறதுனால எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. எடுத்துகிட்டு டக்குன்னு போட்டேன். பாப்பா வந்து இன்னும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு தான் கேக்கு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன் நான். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கொஞ்சம் ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், கொஞ்சம் சால்ட்டும் ப்ளஸ் என்ன அப்படின்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதுவுமே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக நம்மளுக்கு வரும். அது செகண்ட் பேட்ச், ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து செஞ்சு எடுத்துட்டேன் நான். செகண்ட் பேட்ச் மறுபடியும் அதை வந்து நல்லா தடவி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் சேஃப் கட் பண்ணுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக இது பிஸ்கெட்டை பண்ணுறதை விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈஸியாக இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகாக பிக்கிறேன், கல்யாணம் டைமாக இருக்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அதை எடுத்து வச்சுட்டு ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கடையில் வந்துட்டு நான் ஆயிலை வந்து அடுப்பில் காய வச்சுட்டேன். ஆயில் ஒரு பக்கம் வந்துட்டு காஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா நம்ம அதை வந்து பேக் பண்ணி எடுக்கணும் இல்லையா, அதில் வந்து வறுத்து எடுக்கணும்ல, அதுக்காக வச்சுட்டு இருந்தேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. மறுபடியும் அதை போட்டேன் நான். நல்லா போடவும் நல்லா போட்டு பொரிஞ்சு டக்குன்னு போட்டதுமே கிண்டிடாதீங்க, அது உடைய ஆரம்பித்தது. அதனால் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் சிம்மிலையும் இல்லாமல் ரொம்ப ஹைலையும் இல்லாமல் நார்மலாக வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. டக்குன்னு போட்டோன்னு கிண்டாமல் கொஞ்சம் வறுத்துக்கிட்டே இருங்க. வறுத்துட்டு கொஞ்சம் அந்த கலர் மாறினோடனே திருப்பி விட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். எடுத்து உடனே சாப்பிட முடியாது, ரொம்ப நேரம் ஆற எடுத்துக்கிச்சு. அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நீங்கள் குட்டியாக போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக போட்டதுனால சீக்கிரமாக ஆறலை. என் பிள்ளைகள் கொடுத்து தொட்டு பார்த்துட்டு என் பாப்பாவில் சூடாக இருக்குமா அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டுண்டா அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஆற விட்டு மாமா எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கு, கடையில் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு. நான் எப்போயாவது அப்பப்போ செஞ்சு கொடுப்பேன். நான் வீட்டில் எதாவது கேக்கு பண்ணதில் இருந்துட்டு எதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி எதாவது யோசிச்சு செஞ்சு கொடுப்பேன். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு வீடியோவில் காமிக்கிட்டு பாருங்கள். இப்படி தான் இருந்தது. அதை உடச்சி காட்டுன்னு பாருங்களேன். இது ஆக்சுவலாக நான் சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட்டு தான் வீடியோ எடுத்தேன் நான். இது பாருங்கள், உடைக்கும் போது நல்லாயிருக்கும், கடிச்சு சாப்பிட்றது. பாப்பாமே சாப்பிட்டு பார்த்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. சின்ன பாப்பாவுக்கு வந்துட்டு நல்லா நசுக்கி கொடுத்து விட்டேன். நல்லா ஊட்டுனாலும் நல்லாயிருக்கும் மண்டையாட்டினாங்க அவங்க சாப்பிட்டுட்டு. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி தானே. இதில் வந்துட்டு நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணாதீங்க, கோதுமை மாவுலே செஞ்சு கொடுங்க. ஒயிட் சுகர் போடலாம், நீங்கள் நார்மல் இந்த ப்ரௌன் சுகருமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகரில் தான் செஞ்சேன் நான். அதனால் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க நம்ம கிட்ஸுக்கு. இதுக்கப்புறம் நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.